iQOO வந்து நியோ 7 Pro அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே பெரிய ஹிட் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து அடுத்த சீரிஸான iQOO வந்து 9 Pro அப்படிங்கிற இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஏற்கனவே இந்த ஃபோன் வந்து சைனாவில் iQOO 9 மற்றும் 9 Pro அப்படிங்கிற ரெண்டு விதமான வெர்ஷனில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியாவுக்கு டேரெக்டாக iQOO 9 Pro தான் கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அப்படி என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறத வீடியோட இடையில சொல்கிறேன். முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற பில் இருந்து ஆரம்பிக்கலாம். நமக்கு வந்து ரெகுலரான வெர்ஷன் வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து கிளாஸ் பில்ட் வருது. அதுவே வந்து இதில் வந்து ஒரு ரெட் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற ஒரு அட்ராக்டிவான வெர்ஷன் வந்து இருக்குது. அந்த வெர்ஷன் வந்து லெதர் ஃபினிஷிங்கில் வருது. அதே ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட், 1400 nits பீக் பிரைட்னஸ். இது போக இந்த டிஸ்பிளேக்கு 1லிருந்து 144 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ தேவைக்கேற்ற ரெஃப்ரெஷ் ரேட் வந்து தானாலே மாறிடும். இது போக 2140 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிம்மிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் வந்து லோ லைட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணாலும் கண்ணு கெடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தராங்க. இது போய் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. மற்றபடியே டிஸ்பிளே வந்து நமக்கு ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான், கர்வ் டிஸ்பிளே இந்த ஃபோனில் கொடுக்கல. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனை நமக்கு ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 அப்படிங்கிற 4nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு வந்து அட்ரினோட 730 GPU வருது. ஆனால் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா சைனாவில் வந்து இந்த ப்ராசர் நமக்கு வந்து iQOO 9 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது 9 Pro சொல்லி பேர் மாற்றி கொண்டு வராங்க. அதாவது சைனாவில் iQOO 9 Pro அப்படிங்கிற ஃபோன் வந்து MediaTek Dimensity 9300 அப்படிங்கிற ஒரு டாப் எண்டான சிப்செட், அது நம்பர் 1 சிப்செட் சொல்லலாம். ஸோ அந்த ப்ராசர் கொண்டு வந்திருந்தாங்க. இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 சிப்செட் கொண்டு வராங்க. ஸோ அதுக்காக ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 வந்து குறைஞ்ச சிப்செட் கிடையாது, இதுவுமே ஃப்ளாக்ஷிப் சிப்செட் தான். ஸோ இதுலேயுமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து பட்டையை திட்டும். ஸோ ப்ராசர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா ப்ரைஸ் கட்டிங்காக இப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு கொண்டு வரலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மேலும் கேமிங் விளாடுறவங்களுக்கு ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக இதில் வந்து ஒரு 6K லிக்விட் வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப பெரிய டிசப்ஷன் மெட்டீரியல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக இதில் வந்து 3D ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால் வந்து ஹீட்டிங் வந்து ரொம்ப ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேம்ஸ் எவ்வளோ விளையாண்டாலும் RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 12GB RAM 2GB ஸ்டோரேஜ், 16GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷனில் சைனாவில் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்தியாவுக்கு என்ன ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனுக்கு எடுத்து வராங்கன்னு தெரியல. ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடியாக RAM வெர்ஷன் LPDDR5X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 4.0 டாப் எண்டான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபோன் வந்து Android 14 OSல ஃபன் டச்சோட 14 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ நமக்கு வந்து சைனாவில் அது ஆரிஜின் OS அப்படிங்கிற OSல வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது அது வந்து ஃபன் டச் OSாக வரும். மற்றபடியாக டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் நமக்கு வந்து 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX 920 அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. இது ஒரு 1/1.49 இன்ச்சுக்கான சென்சராக வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்கு. ஆப்பர்ச்சரை பொறுத்தவரை f1.88 வருது. மேலும் ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ இதுலேயும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா சைனாவில் வந்து நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இது iQOO 9ங்கிற பேரில் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக சைனாவில் லான்ச் பண்ண iQOO 9 Proல வந்து ரெண்டாவது கேமரா வந்து 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே ஒரு குட்டியாக டவுன் கிரேட் தான். ஆனாலும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. காரணம் 2 கேமராவும் கண்டிப்பாக நல்லா ஒர்க் ஆகும் சொல்லலாம். குறிப்பாக பிரைமரி கேமரா ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது போல் செல்ஃபிக்காக ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.45 ஆப்பர்ச்சரில் வருது. ஆடியோ பொறுத்தவரை இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. மேலும் ஹைஃபை ஆடியோ சப்போர்ட் இருக்கு. அது போக நமக்கு 3.5 ஆடியோ சப்போர்ட் இல்லை கிடையாது. மற்றபடியாக USB Type-C ஆடியோ இருக்கு. ஸோ இப்போ உள்ள இந்த காலத்தில் வந்து நமக்கு வந்து 3.5 ஆடியோ சப்போர்ட் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் கட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த வரிசையிலும் இந்த ஃபோன்லையும் இல்லை. மேலும் இந்த ஃபோனுக்கு வந்து இன்ஃப்ராரெட் சென்சரும் இருக்குது. ஆனால் ரிமோட்டாக கூட இந்த வந்து ஃபோனை வந்து யூஸ் பண்ண முடியும். அடுத்தபடியாக நெட்வொர்க்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனுக்கு நமக்கு வந்து 5Gக்கான SNSC சப்போர்ட், டியூல் 4G VoLTE, Wi-Fi 7, Bluetooth 5.4, டியூல் பேண்ட் GPS, நேவிக், NFC மாதிரியான சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது NFC வருதா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தெரியல. அதே பேட்டரிஸை பற்றி பேசும்போது 5160 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ ரொம்ப வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணும்போது 1 to 40% சார்ஜ் வந்து வெறும் 9 நிமிஷத்தை எட்ட முடியும் சொல்றாங்க. அவ்வளோ வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். iQOO 9 தான் இந்தியாவுக்கு வந்து 9 Pro வரப்போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது அதோட பிரைசிங் வந்து சைனாவில் 28,000 ரூபா பிரைசிங் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ 28 கொஞ்சம் கீழே தான். ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது எப்படி பார்த்தாலும் அதே பிரைஸ் பாயிண்ட் கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி பார்த்தா ஒரு 40,000 ரூபாய்க்கு உள்ள தான் வந்து இந்த ஃபோன் கண்டிப்பாக லான்ச் பண்ண எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படி மட்டும் லான்ச் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஃபோன் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்கள் இந்த iQOO 9 Pro பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.